ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உன்னுடன் சிறிது காலம் இருப்பதற்காக வந்திருக்கிறேன். உனது வாயிற்கதவை திறந்து என்னை அழைத்து கொண்டு போ. இனி வரும் காலம் உனக்கு வசந்த காலமாக மாறும். இன்று பிச்சைக்கு உன் இல்லம் தேடி வரப்போகிறேன். உன் துன்பங்கள் அனைத்தையும் பிச்சையாக பெற்றுக்கொள்ளப் போகிறேன். இந்த உலகில் குறையின்றி எந்த மனிதனும் இல்லை. ஆனால் உன் குறை தீர்க்க எந்த தடையுமின்றி என் அருள் உனக்கு கிடைக்கும். என்னை முழுமையாக அறிந்தவர்கள் நான் உதவவில்லை என்று வருந்த மாட்டார்கள். உருவம் வேறாக இருந்தாலும் உதவி என்னுடையதாகவே இருக்கும். கவலை வேண்டாம், கண்ணீரை துடை. கண்ணின் இமை போல் நான் உள்ளேன். எப்போது என்னிடத்தில் ஐக்கியமாகிவிட்டாயோ அக்கணமே உன்னை எனது உள்ள கைகளில் வைத்து பாதுகாத்து வருகிறேன். நாளை உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும். அதை பெற்றுக்கொள். நாளை வரை நல்ல மனதுடன் காத்திருக்க கற்றுக்கொள். மூச்சை அடைக்கும் முயற்சி இங்கே தேவையில்லை. மந்திரங்கள், தந்திரங்கள், ஆடம்பரமான பூஜைகள், பரிகாரங்கள் இவற்றை நான் போதிக்கவில்லை. குருவின் பாதங்களில் நிரந்தரமாக மனதை இருத்தியவரின் இச்சைகளை இறைவன் பூர்த்தி செய்கிறான் என்பதை அறிந்து கொள். அவமானம் படும்போது அவதாரமிடு. வீழ்கின்ற போது விஸ்வரூபமிடு. புண்படுகின்ற போது புன்னகை செய். வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து காட்டு. நீ என்னுடன் பேசுவது ஒரு பிரார்த்தனையாகும். உன் உள்முகம் சொல்வதை நீ கேட்கும் பொழுது அது ஒரு பிரார்த்தனை. நீ என்னுடன் உரிமையில் சண்டையிட்டால் அதுவும் ஒரு பிரார்த்தனைதான். நீ என்னை நோக்கி அன்புடன் சிரிக்கும் பொழுது அதுவும் ஒரு பிரார்த்தனையே. இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு மூச்சும் பிரார்த்தனைதான். அன்னை பூமியின் இதய துடிப்பும் ஒரு பிரார்த்தனையே. இந்த உலகத்தில் தனக்குள் பிரார்த்தனை செய்யாது எதுவும் ஜீவிப்பதில்லை. உன் வாழ்க்கையில் என் பிரசன்னமும் ஒரு பிரார்த்தனைதான். பயம், கவலை, விரக்தி உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் இரு. இவை என்றுமே உனது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்பதை நினைவில் கொள். காலம் பொன் போன்றது. அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைக்கும் கவலைகளுக்கும் இடமளித்து வீணாக்காதே. எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம், துரோகம், தோல்விகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது. சில விஷயங்களை நீ அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணப்படுவதுதான் உனக்கு நல்லது. ஏனெனில் உன்னை சுற்றியுள்ள சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே இருக்கிறது. நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் வருகிறேன். ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கிறாய். முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு. அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும். உன்னை சொல்லி குற்றமில்லை. இது காலத்தின் கட்டாயம். நீ இந்த நிலையை அனுபவித்தே ஆக வேண்டும். உன்னை அதிலிருந்து காக்கவே போராடி கொண்டிருக்கிறேன். நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளை உனக்காக நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். இப்போது நீ அனுபவித்து கொண்டிருப்பது அதன் சிறு பகுதியையே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்று விட்டதாக நீயே முடிவு செய்யாதே. எதுவும் நிலையானது இல்லை. இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு. நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. விரக்தியை தூக்கி எறி. அதுதான் உனக்கு முதல் எதிரி. எந்நேரமும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். எதற்கும் பயப்படாதே. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. சோதனையான கஷ்டத்தை எவ்வளவு தாங்குகிறாயோ அந்த அளவுக்கு உயர்வு உனக்கு காத்திருக்கிறது. எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த நிலையை சகித்து கொண்டிரு. சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும். இன்று உன்னுடன் நான் இருக்கும் பொழுது நாளை பற்றிய சிந்தனை எதற்கு உனக்கு? நடப்பது அனைத்தையும் நன்றாகவே நடத்தி தருவேன். நீ செய்வது சரியா தவறா என்று நினைக்காதே. என் மேல் பாரத்தை போட்டு செய்யும் அனைத்தும் சரியே ஆகும். அப்படி அது தவறென்றால் நான் ஏதாவது ஒரு வழியில் நிச்சயமாக அதை தடுத்து விடுவேன். வாழ்க்கையில் ஜெயித்திட முயற்சிகளும் உழைப்புகளும் மிக அவசியம். நானும் உழைக்கிறேன், முயற்சிக்கிறேன். பிறகு ஏன் எனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை சூட முடியவில்லை என்று கேட்கிறாய். உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான். ஆனால் வெற்றி என்ற பூக்களை பறிக்க சில முட்களிடம் நீ காயப்பட வேண்டும். காயப்பட வேண்டும் என்பதை விட வாழ்வில் இன்னொரு பக்கம் இருக்கும் தோல்வி என்ற மிகப்பெரிய பாடத்தை கற்க வேண்டும். உன் வெற்றிக்கு நடுவில் உனக்கு ஏன் இந்த சர்க்கிள் தோன்றுகிறது? மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது. மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடனும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்ற உணர்வை நீ அடைவாய்.
உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனசுமை அதிகமாகத்தான் தெரியும். ஆனால் நீ மனம் தளராது நின்றால் அனைத்தும் வெற்றியாகும். உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்க தெரிந்து எனக்கு அதற்கு தீர்வை தர தெரியாதா? நீ நடுவில் நிர்கதியாய் நிற்பதை போன்று உணர்கிறாயா? நடுவில் எந்த துணையில்லாமல் நிர்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா. அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான். உன்னை நான் என்ற உன் சாய்தேவா தாங்குகிறேன் என்பதை மனமாற உணர்வாய். எதற்கும் அஞ்சாதே. எதையும் துணிந்து எதிர்த்து நில். உனக்கான என் துணை என்றும் உண்டு. உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன். உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாய் இருக்கும். அதற்கு நான் பொறுப்பு. உனது கவலைகளுக்கு காரணம் உனது கர்மவினை என்றேன். நீயோ நான் ஏதும் பாவம் செய்யவில்லையே, எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றாய். நீ இந்த ஜென்மத்தில் எதையும் செய்யவில்லைதான். ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தன என்பது உனக்கு தெரியாது. அதன் விளைவாக கூட இந்த துன்ப நிலை என்பதை நீ உணர்ந்து கொள். பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள். இதற்கு என்ன காரணம் என்பதை சொல்லிவிடுங்கள் என நீ கேட்கலாம். இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்வில் நடப்பதற்காகவும் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது என்பதை மறக்காதே. அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகிறதா என கேட்க தோன்றுகிறதா? நிச்சயமாக இல்லை. எப்போது நீ என்னை உறுதியாக பற்றி கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு. இந்த சாயி உம்முடைய வியாதியையும் வலியையும் பிரச்சனை போன்ற எதையும் நிர்மூலமாக்கி விடுவார். அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்புடன் உன்னை பாதுகாப்பார். இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம். துக்கமும் வேதனையுமாகிய படுகுழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம். அதை பற்றி கவலைப்படாதே. அமைதியாய் இரு. நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவதில்லை. என் மீது விசுவாசம் கொண்ட உனது துக்க நாட்களை முடித்து வைக்க எனக்கு வெகு நேரம் ஆகாது. எனது ஆலய படிகளில் கால் வைத்த பிறகு நீ சுகத்தின் மீதுதான் சவாரி செய்ய போகிறாய். எனது நாமம் உனது உள்ளத்திலும் எனது யோக சக்தியான ஊதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது. உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும். உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும். இந்த சாயப்பா வாக்கு தவறுவதில்லை. ஒரு நாள் உன் கஷ்டம் தீரும். அது நாளையே கூட நடக்கலாம். என்மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு. உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்ட விடாமல் தடுத்து உங்களை நான் பாதுகாப்பேன். அள்ளி கொடுக்க நான் இருக்கிறேன். உனக்கு தேவையானதை நீ கேள். உனக்கு எது தேவையோ அதை நான் வாரி வழங்குவேன். நீ எதிர்பார்த்த செய்தி நீ நினைப்பது போல் வரும். நீ காத்திருக்க தேவையில்லை. உடனே நடைபெறும். இனி உன் வாழ்வில் மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும். இதுவரை நடக்குமா என நினைத்தது எல்லாம் நடைபெறும். இந்த சாயியின் ஆசியோடு அனைத்தும் இனிதே நடைபெறும். நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக இரு. நிதானமாகவும் இருக்க கற்றுக்கொள். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் சாயப்பா நான் நிறைவேற்றி தருகிறேன். இந்த பிரபஞ்ச வாழ்க்கையில் திரும்ப பெற முடியாதவை உயிரும் நேரமும் சொற்களும். எதை இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் வந்து சேரும். ஆனால் தனக்கு நிகழும் வரை எல்லாமே வேடிக்கைதான். வாழும்போது வகுத்துக்கொள். வாழ்க்கை முடியும் நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நாம் எந்த ஒரு நல்ல செயலையும் எதிர்பார்க்க இயலாது. பாபாவை மிஞ்சிய வைத்தியர் இல்லை என்றே கூறலாம். அது எவ்வாறு எனில் தீர்க்க முடியாத வியாதிகளும் பாபாவின் தர்பாரில் தீர்க்கப்படும். ஆகவே பாபாவிடம் முழு நம்பிக்கை வையுங்கள். இங்குள்ள பக்கீர் உமது வியாதியையும் வலியையும் நிர்மூலமாக்கி விடுவார். கவலையை விடு என்று பாபா கூறியிருக்கிறார். சாயி தெய்வத்தின் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. யார் கைவிட்ட போதிலும் பாபா தனது பக்தனை கைவிட மாட்டார். அவரிடம் நம்பிக்கை வைப்பது இப்பொழுது மிகவும் அவசியமாகிறது. உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறாய். என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய். நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்து கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபட துடிக்கிறாய். மாற்றங்கள் நடக்கப் போகிறது. இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தப் போகிறார்கள். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னுடைய தோற்றங்கள் புது பொலிவுடன் அனைவரும் கவரும்படி இருக்கும். உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது.
பெயர் புகழோடும் வசதி வாய்ப்புகளோடும் திகழப் எதை பற்றியும் யோசிக்காதே. உனது எதிர்காலத்தை நானே நிர்ணயிப்பேன். நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். உன்னை அனைத்திலும் இருந்து சிறந்து விளங்கும்படி செய்வேன். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. அனைத்தும் அறிந்தவன் நான். நீயாக என்னை தேடி வரவில்லை, வரவும் முடியாது. நானே உன்னை வரவழைத்தேன். மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராய் வாழப்போகிறாய். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். கலங்காதே, நான் இருக்கிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் சிறிதும் கலங்காதே. எப்போது என்னை தேடி வந்து நானே சகலமும் என்ற நம்பிக்கையில் உனது வாழ்க்கையை ஒப்படைத்தாயோ அக்கணமே உன் பாவங்கள் அனைத்தும் மறைந்தது. இனி எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே. உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். நான் இருக்கிறேன் என்றும் உனக்கு நிழலாக. உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லையெனில் வேறு யார் நம்புவது? நம்பிக்கையோடும் மனதைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு. உன் காரியம் நிச்சயம் கைகூடும். நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே. நிலைகள் மாறும், காலமும் மாறும். அப்பா, அதை நான் நிச்சயமாக மாற்றுவேன். உன்னுடன் தான் இனி இருக்கப் போகிறேன். உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகில் இருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகிறேன். என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள் சூழாமல் பாதுகாப்பேன். வாழ்க்கையில் நினைத்தது கிடைப்பதற்கும் கிடைக்காமல் இருப்பதற்கும் அவரவர் கர்மாதான் காரணம். வாழ்வில் நடப்பவை எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அவரவர் துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் அவர்களின் மனமே காரணம். வாழ்க்கை என்பது யாது என்று உன்னிடம் கேட்டால் நீ என்ன சொல்வாய்? நீ சொல்லும் பதிலிலிருந்துதான் என் அடுத்த பங்களிப்பு உன் வாழ்வில் நடைபெறும். வாழ்க்கை என்றால் பிறப்பின் நோக்கம் அறிந்து வாழ்வதும், ஆன்மா என்ற உருவமற்ற உணர்வுக்கு மதிப்பளித்து அதற்கான முக்கியத்துவம் கொடுத்து அதனை நிறைவு செய்வதும் தான் வாழ்க்கையும் அதன் பயனும். இந்த பதில் உன்னிடத்தில் வருகிறதா என முதலில் உன்னை கேட்டுப்பார். வாழ்க்கை என்பது அன்பு, பாசம், விசுவாசம், நம்பிக்கை, பக்தி என்ற உணர்வுகளால் நிறைந்தவை. உன் பிறப்பின் முக்கியத்துவம் அறிந்தும் கோபம், வெறுப்பு, பகைமை என்ற வேண்டாத உணர்வுகளால் உன் ஆன்மாவைப் போல் உள்ள மற்றொரு ஆன்மாவிற்கு தெரிந்தும் வழியை கொடுக்கிறாயே. அதனால் உன்னுள் இருக்கும் நல்லது அடியில் போய் தேங்கிக் கொள்கிறது. நான் மட்டுமா இதை செய்கிறேன்? மற்றவரும் என்னிடத்தில் எதிர்மறை உணர்வுகளை காண்பிக்கிறார்கள் என்று நீ கூறுகிறாய். மற்றவரும் என்றால் யார் அவர்கள் உனக்கு? உன் ஆன்மா இல்லை அவர்கள். முதலில் உன் ஆன்மாவிற்கான பங்களிப்பை கொடுத்து அதனை மதிக்க கற்றுக்கொள். பிறகு மற்ற ஆன்மா என்ன செய்கிறார்கள் என்ற யோசனையை செய். மாற்றம் என்பது ஒருவரிடத்தில் ஆரம்பிக்கும் ஒரு புத்துணர்வான எழுச்சி. அதை உன்னிடம் கொண்டு வரவே இத்தனை போராட்டங்களும். மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது. நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள். என் பாசமும் அருளும் அன்பும் உயிரும் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, எதற்கும் கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். உன் கனவு கைகூடும் நேரம் வந்தது. நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை நிர்ணயித்து விட்டேன். கையில் கிடைக்கும் வாய்ப்பை பயனுள்ள வகையில் பயமின்றி எதிர்கொள். அப்பா, நான் இருக்கிறேன். வாழ்வில் கஷ்டங்கள் வரவில்லை என்றால் பல விஷயங்கள் கடைசி வரை நமக்கு தெரியாமலே போய்விடும். எங்கு சத்குருவின் ஆசீர்வாதம் உள்ளதோ அப்போது நம்முடைய வேண்டுதல் ஆன்மீக லாபத்திற்காகவோ அல்லது உலகியல் நன்மைக்காகவோ இருந்தாலும் சரி, குரு அவற்றை நிறைவேற்றி நம்மை அக்கறை சேர்த்து விடுவார். சாயியிடம் அன்பு செய்வோம். எந்த ஒரு வேலையையும் முயற்சி செய்தால்தான் அடைய முடியும். நீ முயற்சி செய், நான் அதை வெற்றி பெற செய்வேன். நம்பிக்கையோடு இரு. கவலைப்பட வேண்டாம். உன் கவலைகள் எல்லாம் கற்பூரம் கரைவது போல் காணாமல் போகப் போகிறது. நிம்மதியான வாழ்க்கைக்காக ஏங்குகிறாய். உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது. நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும். நீ மனமுருகி கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் நான் பதில் அளிப்பேன். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. நல்லதே நடக்கும். வாழ்வில் இந்த நிமிடம் நாம் நேசித்த ஒன்று நடந்து விடாதா என்று வேண்டி தவிக்கும் உன்னை எங்கிடம் நான் ஏமாற்றுவேன்? உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் உனக்கு எப்படி தராமல் இருப்பேன்? உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு. அதனால் எல்லாம் உனக்கு சுகமாக நடக்கும். விடியும் ஒவ்வொரு பொழுதையும் சாதாரண நாளாக நினைக்காமல் நம் இலக்கை அடைய இறைவன் இன்றும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை மட்டும் நினைவில் கொள். உண்டியலில் காணிக்கை செலுத்துவதற்கு பதிலாக பசியில் இருப்போருக்கு வயிறார உணவு கொடு. அதுவே கடவுளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்.
வாழ்க்கையில் நிதானத்தை கடைப்பிடி. அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம். நீ வேறு எதையும் யோசித்து குழப்பிக் கொள்ளாதே. உன் சாயப்பா உனக்கு துணை இருப்பேன். எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புதிதில்லை. இதையும் நீ கடந்து செல்வாய். இதற்கும் உன் சாயப்பாவின் துணை உண்டு. நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை இறைவன் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நிச்சயம் உன் வேதனைகளுக்கு சாயப்பா முடிவை தருவார். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.